தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்திருக்கார். சென்னையில் நடைபெற்ற தனியார் செய்தி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் 181 தொகுதிகளுக்கும் மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தனது பயணம் மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தியதாகவும் கூறியிருக்கார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கான வெற்றியை மக்கள் முகத்தில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் மாறுபட்ட மக்களின் தீர்ப்பை தான் பார்க்க முடிகிறது என்றும் அவர் கூறியிருக்கார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை. அதனால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என குறிப்பிட்ட அவர், தேர்தலில் சுமார் 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவிச்சிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை அமித்ஷாவை தெளிவுபடுத்திவிட்டார். சில அரசியல் கட்சி தலைவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கார். திமுக காங்கிரஸ் இடையே நீடித்து வரும் பிரச்சனைகள் போல் என்டிஏ கூட்டணியில் தங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கார்.